ராமநாதபுரத்தில் ஃபைலிங் முறையை ரத்து செய்ய வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் பேரணி சென்றனர். வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவர் அன்பு செழியனிடம் நமது செய்தியாளர் குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் அனைத்து நீதிமன்றங்களும் வழக்கறிஞர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடி வருகின்றனர். தற்பொழுது ராமநாதபுரம் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் தற்பொழுது மனு அளிக்கக்கூடிய ஒரு போராட்டமானது தற்போது துவங்கியுள்ளது. இதில் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் அன்பு செழியன் அவர் நம்ம இருக்கிறார். இது கேட்கலாம். வணக்கம். நம்ம வழக்கறிஞருடைய எந்த மாதிரியான போராட்டம், இது எத்தனாவது கட்ட போராட்டமா நடந்தது? தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டம் நடக்கிறது. இன்று 1ஆம் தேதியிலிருந்து நாங்கள் போராடி வருகிறோம். இன்னைக்கு தேதி 16ஆம் தேதி 1ஆம் தேதியிலிருந்து தொடர் போராட்டமாக நடத்தி வருகிறோம். இந்த ஃபைலிங் நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நிவர்த்தி செய்ய கோரி ஃபைலிங் செய்வதற்கு தகுந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்க கோரி நாங்கள் போராடி வருகிறோம். அந்த எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லாத நிலையில் ஃபைலிங் நடைமுறையை தமிழகத்தில் அவசர கதியாக அமல்படுத்துவதை நாங்கள் எதிர்க்கிறோம். எங்களுடைய கோரிக்கையிலேயே உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியும் ஏற்க வேண்டும். ஏனென்றால் முறையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கிவிட்டு ஃபைலிங் நடைமுறைப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக ஃபைலிங் நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் ஃபைல் பண்ணக்கூடிய கோர்ட்டிலே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை எடுத்துக்கொள்ளவே மாட்டேங்கிறோம். ஹைகோர்ட்டில் அந்த மாதிரி இருக்கு. நம்ம சபார்டினேட் கோர்ட்ல மட்டும் நீங்க நேரடியாக அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஹைகோர்ட்ல எங்களை மட்டும் கட்டாயப்படுத்தி நீங்க நேரடியாக அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இந்த நடைமுறை எதிர்த்து தான் நாங்கள் போராடுகிறோம். இந்த போராட்டம் தொடர் 7ஆம் தேதி வரை கண்டினியூவா தொடர்பாக இருக்கு. 7/1/2026 வரை தொடர் போராட்டம் இருக்கு. இதற்கிடையில் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் ஃபைலிங் நடைமுறை ரத்து செய்வதால் நாங்கள் உடனடியாக திரும்ப பெற்றுக் கொள்வோம். அப்படி ரத்து செய்யாத வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். கண்டிப்பாக எங்களுடைய போராட்டம் வழக்கறிஞருக்கான போராட்டம் அல்ல, வழக்காடிகளுக்கான போராட்டம் தான். ஏனென்றால் ஃபைலிங் நடைமுறை இருப்பதால் எவ்வளவு சிரமம் என்பதை ஒரு நீதிமன்றத்தில் வழக்காடிகள் தானாக வழக்கு தாக்கல் செய்ய முடியும். இந்த நடைமுறை வந்துவிட்டால் நிச்சயமாக எந்த வழக்காடியாலும் தானாக வழக்கு தாக்கல் செய்ய முடியாது. அப்படி ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கார்ப்பரேட்டின் கையில் இந்த நீதிமன்றங்கள் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நடைமுறைப்படுத்துகிறார்கள். அதை எதிர்த்து போராடுகிறோம். நாளை கருப்பு துணி கட்டி நாங்கள் போராட உள்ளோம். அதை அடுத்து ஒவ்வொரு தினமும் அறவழியில் நாங்கள் போராட உள்ளோம். கடைசியாக 7/1/2026 அன்று தமிழகத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தை முற்றுகையிடும் விதமாக எங்களுடைய சாக்கு கேட்டுக்கொண்டிருக்க அந்த போராட்டத்தை நடத்தி அதற்கு பின்பு சாக்கு என்ன முடிவு எடுக்கும் அதுபடி நாங்கள் நடப்போம் என்று கூறிக்கொள்கிறோம். நான் ஒரு கேஸ் கொடுக்குறேன்னு சொன்னா இங்க லோடு பண்ணி உடனடியாக எந்த தீர்வையும் ஏற்க முடியாது. நான் இன்னைக்கு உடனே நாளைக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அதற்குன்னு இருக்கக்கூடிய நடைமுறைகள் ஈஸியா இருக்கும். நாங்களே டைப் அடிச்சு உள்ள கொடுத்துருவோம், உடனே நம்பர் ஆயிரும். இப்போ அப்படி கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிவில் வழக்கு இருக்குன்னு சொன்னாக்க ஒரு எமர்ஜென்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆவணங்கள் இருக்குதுன்னு சொன்னா அதை நான் லோட் பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 7 மணி நேரம் மேல ஆயிரும். 7 மணி நேரத்தில் என்ன வேணாலும் நிகழும். இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பொதுமக்கள் தான் முற்றிலுமாக பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்காகத்தான் இந்த போராட்டம். ஏதோ வக்கீல் வர்றாங்க போராடுறாங்க, தயவுசெய்து நினைக்கக்கூடாது. இது செலவும் கூட. இன்னைக்கு இந்த லோட் பண்றோம் அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு ஃபைலிங் இப்போ 300 ரூபா 400 ரூபா ஆகுது. இந்த மாதிரி சிஸ்டம் வந்து சொன்னாக்க கிட்டத்தட்ட 800 ரூபா 900 ரூபா வந்துடும். அதுவும் நேரமும் கடக்கிறதுனால இது பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த போராட்டம் நடத்துகிறோம். தமிழகம் முழுவதும் ஃபைலிங் முறையை ரத்து செய்ய வலியுறுத்தி பல்வேறு கட்டமான போராட்டங்களை வழக்கறிஞர்கள் செய்து வருகின்றார்கள். வருகின்ற ஜனவரி மாதம் 8ஆம் தேதி வரை இந்த போராட்டம் நிறைவு செய்ய உள்ளதாக தெரிவிக்கிறார்கள். அதுக்குள் மத்திய மாநில அரசுகள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஃபைலிங் முறையை ரத்து செய்ய வேண்டும் என்பதே இந்த வழக்கறிஞர்கள் சங்கத்தினுடைய தலையாய கோரிக்கையாக உள்ளது. நீதிமன்ற வளாக பகுதியிலிருந்து குமார், நியூஸ் 7 தமிழ், ராமநாதபுரம்.